இதுலேயுமே ஸ்பெஷல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே கொடுத்து நிறையா வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸையும் வந்துட்டு ஸ்கூல் லெவலில் நாங்கள் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் லெவல்லேருந்து இன்டர் ஸ்கூல் காம்படிஷனு இந்த மாதிரி நிறைய காம்படிஷனில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. குழந்தைங்களோட எஜுகேஷனுங்கிறது வந்துட்டு எதை பேஸ் பண்ணி இருக்கணும் அப்படின்னா, நாளைக்கு அவங்க ஃப்யூச்சர் வந்துட்டு வெளி உலகத்தில் அவங்க போய் வந்துட்டு பயணிக்கும் போது அவங்க எல்லா துறையிலும் சிறந்து விளங்கணும் அப்படிங்கிறத வந்து மோட்டிவாக வச்சு தான் நாங்கள் வந்துட்டு அதை பேஸ் பண்ணி தான் இங்கே வந்து குழந்தைங்களுக்கான பாடத்திட்டங்களை வந்து நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் சார். கல்வியை தாண்டி வேறு என்னென்ன விஷயங்கள் இருக்குது? அதாவது வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு முஸ்லீம் பள்ளிக்கூடம் அப்படிங்கிறனால வந்துட்டு இங்கே வந்துட்டு மார்க்க கல்வியும் வந்துட்டு நாங்கள் குழந்தைங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறோம். இது வந்து தனியாக வந்து அரபிக் பாடத்திட்டம் வந்துட்டு சிலபஸ் அதுக்காக தனியாக நாங்கள் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். அந்த சிலபஸை பேஸ் பண்ணி குழந்தைங்க வந்து மார்க்க கல்வியும் வந்துட்டு படித்து வந்துட்டு பயன்பெறுறாங்க இங்கே. அதே போல் இந்த இயர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் இது என்னன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இந்த ஸ்கூலுக்கு வந்து 10th வந்துட்டு அப்ரூவல் வந்துட்டு நான் இந்த ஸ்கூலுக்கு வந்து கிடச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஸோ இந்த குழந்தைங்கள வந்துட்டு 10th போர்டு எக்ஸாமுக்கு வந்துட்டு அவங்கள வந்து இப்போ நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக வந்துட்டு எங்கள் குழந்தைங்க வந்து ஸ்டேட் லெவலில் வந்துட்டு மார்க் வாங்குவாங்க. அவங்கள வந்து நல்ல நிலைமைக்கு நாங்கள் கொண்டு வரக்கு டீச்சர்ஸ் ஆகட்டும், டீச்சர்ஸோட சைடில் என்ன பட்டிருக்கோம், மேனேஜ்மெண்ட்டு எல்லாருமே வந்துட்டு டுகெதராக நாங்கள் வந்துட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்காக இந்த கல்வியாண்டில் 9வது படிக்கிற மாணவன் அடுத்தது இதே பள்ளிக்கூட 10வது தொடரும். ஆமாம், 10th வந்துட்டு அவங்க இதே ஸ்கூலில் வந்துட்டு அவங்க வந்துட்டு படிப்பாங்க சார். இதுக்காக வந்து என்னென்ன பொதுத் தேர்வு, அரசு பொதுத் தேர்வு, இதுக்காக என்னென்ன இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு இப்போ வந்துட்டு 9th ஸ்டாண்டர்ட் வந்துட்டு ஹேண்டில் பண்ணும்போதே இவங்களுக்கு வந்துட்டு இந்த எக்ஸாம்ஸ், இந்த கொஷின் பேப்பர் எல்லாமே வந்து 10th போர்டு எக்ஸாமை பேஸ் பண்ணி தான் நாங்கள் அந்த கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ அப்போ அந்த குழந்தைங்களுக்கு வந்து நான் நெக்ஸ்ட் இயர் வந்து போர்டு எக்ஸாம் எழுதும்போது அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்கு நிறையா ஸ்பெஷல் கிளாஸஸ் வந்துட்டு கண்டக்ட் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி வந்து இல்லை அங்கீகாரம் கிடைத்ததுக்கு அப்புறமா தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு இது பண்ணுற குழந்தைங்களை வந்துட்டு 10th போர்டு எக்ஸாமுக்கு ஏற்றபடிக்கு நம்ம வந்து தயார் பண்ணிகிட்டு இருக்கோம் சொன்னாங்க. பள்ளியில் வந்து கல்வியை தாண்டி வேறு என்னென்ன? கராத்தே கிளாஸஸ் நடக்குதுங்க. வீக்லி ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கராத்தே கிளாஸ் இருக்குது, சிலம்பம் கிளாஸஸ் இருக்குது உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு பேண்ட் கிளாஸஸ் வந்துட்டு எக்ஸ்ட்ரா நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது என்ன சொல்கிறது, இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து ரீடிங் ப்ராக்டிஸ், ரைட்டிங் ப்ராக்டிஸ், கொஞ்சம் வந்து ஸ்லோ லேர்னர்ஸாக இருக்கிற குழந்தைங்களுக்கு ரெமெடியல் கிளாஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ மேக்ஸ் ஸ்லோவாக இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கிளாஸஸ் வந்துட்டு எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் வந்துட்டு கொடுக்குறோம். அது தவிர வந்துட்டு ரோபோட்டிக்ஸ் கிளாஸஸ், நாசோ ஒலிம்பியாட்ஸு, ஸோ இந்த மாதிரியான வேரியஸ் காம்படிஷன் வந்துட்டு நிறையா காம்படிஷன்ஸில் வந்து குழந்தைங்க வந்துட்டு இன்வால்வ் ஆகணும். ஏன்னா எந்த குழந்தைக்குள்ளே என்ன திறமை ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கிறது வந்துட்டு கண்டிப்பாக நமக்கு தெரியாது. அதனால் அந்த குழந்தைங்களுக்கு வந்து எல்லா இதுலேயும் வந்து கட்டாயமாக பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸ்கிட்டே நாங்கள் அதை தான் சொல்கிறோம். எல்லா குழந்தையும் பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க. வின் பண்ணுறது, வெற்றி பெற்று வர்றதுங்கிறது வந்து எல்லா குழந்தைங்களாலேயும் முடியாது. ஆனால் அவங்களுக்கு ஏதாவது ஒரு திறமை இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து வெளியில் கொண்டு வரதுக்கு என்னென்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது எங்கள் சைடில் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் சார். மாணவர்களுக்கு பாடம் சொல்லி தரதுக்கு முன்னாடி ஆசிரியர்களுக்கும் நம்ம எந்த இலக்கு நம்ம அதை நோக்கி பயணிக்கிறது என்னென்ன? அதாவது இதில் வந்து முதல்ல வந்து நம்ம மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்துட்டு பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் சார். அதான் டீச்சர்ஸை வந்துட்டு கம்ஃபர்ட் ஜோனில் வந்துட்டு அவங்க வந்துட்டு கொண்டு போயிட்டுருக்காங்க. அதே போல் எங்களோட தலைமை ஆசிரியர் அவர்கள் திரு சிவகுமரன் அவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு டீச்சர்ஸை வந்துட்டு சரியான முறையில் வந்துட்டு கைட்லைன்ஸ் வந்துட்டு கரெக்டாக அவர் வந்துட்டு கொடுத்து என்னென்ன பண்ணணும், எப்படியெல்லாம் வந்துட்டு அடுத்த கட்டம் நம்ம எப்படி கொண்டு போகலாம். அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஒரே ஒரு மோட்டிவ் தாங்க. இந்த சமுதாயத்து மக்கள் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வந்து மேம்பாடு அடையணும், அவங்க நல்ல நிலைமைக்கு போகணும். ஏன்னா எஜுகேஷனுங்கிறது வந்து எல்லாத்தோட இதுலேயும் லைஃப்லேயும் வந்து பெரிய ஒரு மாற்றத்தை வந்து கொண்டு வர வேண்டிய விஷயம். அப்போ அப்படிப்பட்ட எஜுகேஷனை வந்து நம்ம குழந்தைங்க இன்னும் நல்லபடியாக வந்துட்டு அதான் வெளியில் வந்துட்டு வெளி வேர்ல்டோட காம்படேட் பண்ணி அவங்க வந்து ஜெயிச்சு வந்துட்டு வரணும் அப்படிங்கிறது தான். இங்கே படித்த ஒரு குழந்தையும் நாளைக்கு ஃப்யூச்சரில் வந்துட்டு அந்த பொசிஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கணும். நாட் ஓன்லி படித்தாங்கங்கிறது மட்டும் எங்களோட நோக்கம் கிடையாது, அவங்க பொசிஷன் வந்து ரொம்ப நல்ல நிலைமையில் இருப்பீங்க. ஏன்னா வந்து அதுக்காக நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கவுட்ஸ் தனியாக வந்துட்டு நடத்திட்டுருக்கோம். ஸ்கவுட்ஸ் கிளாஸஸ் தனியாக போகுது உங்களுக்கு. அதே போல் வந்துட்டு RAC சரி அது கட் பண்ணணும் இது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு ரோட் சேஃப்டி பேட்ரோல் அந்த கிளாஸஸ் வந்துட்டு நடத்திட்டுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் வந்துட்டு 7 o'clock வந்துட்டு ஒரு பேட்ரோல் வந்துட்டு இங்கே வந்துட்டு ட்ரைனிங் வந்துட்டு கொடுக்குறோம். ஸோ ஃபஸ்ட் எய்ட் ட்ரைனிங் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம். நாங்கள் எப்படி வந்துட்டு ஹேண்டில் பண்ணணும், ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வந்துருச்சுன்னா நீங்கள் எப்படியெல்லாம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அதை வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது அது எல்லாத்தையும் வந்துட்டு பண்ணி கொடுக்குறோம். முதல்வராக இருக்கிற சிவகுமார் சார் அவர் வந்து எந்த அளவுக்கு
இந்த பள்ளியை உயர்த்துறதுக்கு என்னென்ன திட்டங்கள் இல்லை அவர் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் சார் அவர். அதனால் வந்து அவர் நிறைய வெளியுலக அனுபவங்களும் வந்துட்டு அவருக்கு நிறைய இருக்கிறனால, எக்ஸ்பீரியன்ஸ் நிறையா இருக்கிறனால அவர் அதுக்கு தகுந்தபடிக்கு வந்துட்டு டீச்சர்ஸை வந்துட்டு கைட் பண்ணி கொண்டு போகிறாரு. த்ரூ ஹிஸ் கைட்லைன் வந்துட்டு நாங்கள் டீச்சர்ஸ் வந்துட்டு அக்கார்டிங் டு தட் நாங்கள் வந்து அதை ஒர்க் பண்ணுறனால எல்லாமே வந்துட்டு சரியான முறையில் நடந்துட்டு. இந்த பகுதியில் வந்து மிகவும் பிரபலமானவர் அஜிஷ் பாய். அவர் ஜீவன் வச்சு பண்ணிட்டு இருக்கார் டீ தொழில். இப்போ வந்து பள்ளிக்கு வந்திருக்கார். அவர் வந்து வறுமையில் இருப்பாங்க, ஏழைகளுக்குலாம் உதவி செய்யக்கூடியவர். அவர் வந்து இந்த பள்ளியை துவக்கியிருக்கு. அதாவது வந்து நம்ம கரஸ்பாண்டன்ட் சார் பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு அஜீஸ் பாய் வந்துட்டு என்ன சொல்கிறது, கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவரை அவரை நம்ம நல்ல ஒரு உதாரணமாக வந்து நம்ம வந்துட்டு சொல்லலாம். நம்ம ஏன்னா ரொம்ப வந்துட்டு இல்லாத இப்போ இருக்கிற நிலைமையில் இல்லாத மக்களுக்கு நிறையா பேர்த்துக்கு வந்து நமக்கு தெரிஞ்சது ஒரு பகுதி, தெரியாமல் அவர் நிறையா பேர்த்துக்கு நிறைய உதவிகள் வந்துட்டு அவர் செஞ்சுட்டு தான் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு டீச்சர்ஸோட இதாகட்டும், இல்லை எந்த ஒரு ஸ்கூலோட டெவலப்மெண்ட்டுக்காகட்டும் எந்த ஹெல்ப் வந்துட்டு நம்ம வந்துட்டு கேட்டு போனாலும் ஆஸ் அ கரஸ்பாண்டன்ட்டுங்கிற முறையில் வந்துட்டு இம்மீடியட்டாக வந்துட்டு அவர் வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்துட்டு ஸ்கூலுக்கும் ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு குழந்தைங்களுக்கு வந்து கொடுப்பாரு. அவர் வந்துட்டு இது வந்து மெயினாக வந்து ஒரு சர்வீஸ் மோட்டிவு ப்ளஸ் வந்துட்டு மக்கள் வந்துட்டு நல்லா வந்துட்டு மேலுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு அவர் வந்துட்டு இதை வந்து நடத்தி. ஆமாம், அது வந்து சமுதாய இலக்கோடு வந்துட்டு இந்த கல்வி நிறுவனம் மேம்பாடு அடையணும் அப்படிங்கிறதுக்காக அவர் எல்லா விதத்துலையும் வந்துட்டு உதவி செஞ்சிட்ருக்காரு. துணைத் தாளாளர் பாபு சார் வந்து ரெகுலராக அவர் வந்துட்டு ஸ்கூலுக்கு வருவாருங்க சார், விசிட் பண்ணுவார். என்ன இருந்தாலும் எப்போவுமே ஒரு சில ஸ்கூல்ஸில் வந்துட்டு பார்க்க முடியாது, இவரை பார்க்க முடியாது அவரை பார்க்க முடியாதுங்கிற மாதிரியான நிலைமைகள் இருக்கும். பட் இங்கே வந்து பார்த்தீங்க